வெல்கம் டு ஜிஎஸ்டி வித் ராஜ். இப்போ நம்ம இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கம்ப்ளீட் கைடு, அதாவது ஐடிசியை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், ஐடிசினா என்ன, அது பற்றின கண்டிஷன்ஸு அண்ட் கிளைம்ஸ் என்ன, ஐடிசி cannot be claimed, அதாவது பிளாக் கிரெடிட்டுக்கு வந்து நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. அப்புறம் வந்து ஐடிசி யூட்டிலைசேஷன் ஆர்டர், பெனிஃபிட்ஸ் அண்ட் காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்டு, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் என்னென்னா, ஐடிசி அலோவ் எ ரிஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயர் டு ரெடியூஸ் த ஜிஎஸ்டி பெய்டு ஆன் பர்ச்சேஸ் இன்புட்ஸ், பர்ச்சேசஸ் வந்து இன்புட்ஸு ஃப்ரம் த ஜிஎஸ்டி பேயபிள் ஆன் சேல்ஸ் வந்து அவுட்புட்ஸு. இட் என்ஷூரிங் தட் டேக்ஸ் இஸ் பெய்டு ஒன்லி ஆன் வேல்யூ ஆடட். ஓகேங்களா? அதாவது ஹவு டஸ் இட்ஸ் ஒர்க்குனா, பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்புட் டேக்ஸ் வந்து 18% நம்மக்கிட்ட இருக்குது. பிஸ்னஸ் வேல்யூ அடிஷன் ஆகுது. இப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன் அவுட்புட்ஸ் வந்து 30,000 சேல்ஸில். இப்போ ஜிஎஸ்டி பேயபிள் எவ்வளவு? ஜிஎஸ்டி பேயபிள் அவுட்புட் மைனஸ் இன்புட். ஓகேங்களா? அதாவது ஜிஎஸ்டி பேயபிள் 30,000 மைனஸ் 18,000 எவ்வளோ? 12,000 தான். இப்போ ஜிஎஸ்டி பேயபிள் எவ்வளவு? 12,000. பர்ச்சேஸ்னால் இன்புட்ஸு, பர்ச்சேஸ் பண்ணும்போது ஐடிசி வந்து இன்புட்ஸு, சேல்ஸ் பண்ணும்போது அவுட்புட்ஸு. இப்போ ஜிஎஸ்டி பேயபிள் எப்படி? அவுட்புட் மைனஸ் இன்புட்டு. நம்ம எவ்வளோ பே பண்ணணும்? 12,000 தான், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? அடுத்து கண்டிஷன் டு கிளைம் ரீடைன் ஐடிசி, இது என்னன்னு பார்க்கலாம். யூ மஸ்ட் பாசஸ் ஏ வேலிட் டேக்ஸ் இன்வாய்ஸ் ஆர் டெபிட் நோட்டு. ஓகேங்களா? டேக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? பில் ஆஃப் சப்ளைக்கு கிடையாது. பில் ஆஃப் சப்ளை யாருக்கு வரும்னா, காம்போசிஷன் சப்ளையருக்கு தான் வரும், காம்போசிஷன் ஸ்கீமுக்கு தான் வரும். ஓகேங்களா? அடுத்து கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் மஸ்ட் ஹவ் பீன் ரிசீவ்டு. கூட்ஸ் ஆர் சர்வீஸு ரெண்டுமே ரிசீவ் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஆன் தி வேலை இருக்கக்கூடாது. அடுத்து த சப்ளையர் மஸ்ட் ஹவ் அப்லோடட் த இன்வாய்ஸ் அண்ட் பெய்டு ஜிஎஸ்டி டு த கவர்மெண்ட். அடுத்து த இன்வாய்ஸ் ஷுட் அப்பியர் இன் ஜிஎஸ்டி 2Bயில் இருக்கணும். ஓகேங்களா? 2Bயில் ஷோவாக இருக்கணும். அடுத்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் 3B மஸ்ட் பி ஃபைல்டு. ஜிஎஸ்டி 3B ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இப்போ ரூல் என்ன? கண்டிஷன் டு ரீடைன் ஐடிசி என்னென்னா, யூ கேன் கிளைம் ஐடிசி இன் யுவர் ஜிஎஸ்டி 3B ஒன்ஸ் யூ ரிசீவ் த கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் அண்ட் ஹாவ் எ வேலிட் இன்வாய்ஸ். அதாவது ப்ராக்கெட்டில் பாருங்கள், சப்ஜெக்ட் டு அதர் கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஹவெவர் இஃப் யூ டூ நாட் த சப்ளையர் வித்தின் 180 days ஃப்ரம் தி இன்வாய்ஸ் டேட், யூ மஸ்ட் reverse the ITC, add it back to output tax liability along with applicable interest. ஓகேங்களா? you can reclaim it later once the payment is made. அதாவது 180 days தான், இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணலேருந்து 180 daysக்குள்ளே நம்ம வந்து ஐடிசி கிளைம் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் என்னென்ன டைப் இருக்குதுன்னு பார்க்கலாம். சிஜிஎஸ்டி கிரெடிட், ரெண்டாவது வந்து எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி கிரெடிட், அடுத்து வந்து ஐஜிஎஸ்டி கிரெடிட். ஓகேங்களா? சிஜிஎஸ்டி கிரெடிட்னா நான் கேன் பி யூஸ்ட் எகெயின்ஸ்ட் சிஜிஎஸ்டி லைபிலிட்டி. ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டியில் கிரெடிட் இருக்குங்கன்னா ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டி தான் யூட்டிலைஸ் பண்ணணும். அடுத்து ரிமைனிங் பேலன்ஸ் வந்து இஃப் எனி கேன் பி யூஸ்டு எகெயின்ஸ்ட் ஐஜிஎஸ்டிக்கு. ஓகேங்களா? அடுத்து எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி கிரெடிட் என்னதுன்னா, கேன் பி யூஸ்டு எகெயின்ஸ்ட் எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி லைபிலிட்டி ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து ரிமைனிங் பேலன்ஸ் கேன் பி யூஸ்ட் எகெயின்ட் ஐஜிஎஸ்டி, கெனாட் பி யூஸ்ட் சிஜிஎஸ்டி. அதாவது எஸ்ஜிஎஸ்டி யூஸ் பண்ணது போக ரிமைனிங் பேலன்ஸ் வந்து ஐஜிஎஸ்டியில் தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து எஸ்ஜிஎஸ்டியில் யூஸ் பண்ண ஐடிசி வந்து பேலன்ஸ் வந்து ஐஜிஎஸ்டியில் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பாருங்கள், ஐஜிஎஸ்டி கிரெடிட். ஐஜிஎஸ்டி கிரெடிட்னா யூட்டிலைசேஷன் ஃபஸ்ட் எகெயின்ஸ்ட் ஐஜிஎஸ்டி லைபிலிட்டி. After exhausting IGST liability, remaining of IGST credit can be used against CGST and SGST or UTGST liability if any order and any proportions. ஓகேங்களா? அதாவது சிஜிஎஸ்டியில் யூஸ் பண்ண கிரெடிட் யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை வந்து ஐஜிஎஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணணும். எஸ்ஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ண கிரெடிட்டுக்கு ரிமைனிங் பேலன்ஸ் என்னென்னா ஐஜிஎஸ்டியில் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஐஜிஎஸ்டியில் பேமெண்ட் பண்ண ரிமைனிங் பேலன்ஸ் வந்து சிஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்ஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து
when it is can be claimed claimed. ஓகே, cannot be claimed. அதாவது பிளாக் கிரெடிட்டுக்கு மட்டும் ஐடிசி யூஸ் பண்ண முடியாது. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோட்டார் வெஹிக்கிள் எக்ஸப்ட் ஸ்பெசிஃபைடு கேசஸ்க்கு, ஓகேங்களா. அடுத்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் எக்ஸப்டு எலிஜிபிள் கேசஸ்க்கு, ஓகேங்களா. அடுத்து கிளப் மெம்பர்ஷிப் ஃபீஸு. அடுத்து பர்சனல் எக்ஸ்பென்சஸுக்கு. அடுத்து ஒர்க் கான்ட்ராக்ட் சர்வீசஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வித் சர்டைன் எக்ஸம்ஷன்ஸ். ஓகே, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு சர்டைன் எக்ஸம்ஷனோட ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. கூட்ஸ் லாஸ்ட், ஸ்டோலன், டெஸ்ட்ராய்டு, ரிட்டர்ன் ஆஃப் ஆர் கிவன் ஆஸ் கிஃப்ட் ஆர் ஃப்ரீ சாம்பிள்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஐடிசி கிளைம் பண்ண முடியாது, ஓகேங்களா. அடுத்து ஐடிசி யூட்டிலைசேஷன் ஆர்டர் பாருங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துருவாங்க. ஐஜிஎஸ்டி கிரெடிட்டு எப்படின்னா, ஆஃப்டர் ஐஜிஎஸ்டி கேன் பி யூஸ்ட் எகெயின்ஸ்ட் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஆர் யூடிஜிஎஸ்டி இன் எனி ஆர்டர் அண்ட் எனி ப்ரொபோர்ஷன்ஸ், ஓகேங்களா. இதுக்கு வந்து என்ன cannot be used தான். அடுத்து வந்து சிஜிஎஸ்டி என்னது, சிஜிஎஸ்டி யூஸ் பண்ணது போக ஆஃப்டர் வந்து ஐஜிஎஸ்டி யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டி யூஸ் பண்ண முடியாது. அதே எஸ்ஜிஎஸ்டி யூடிஜிஎஸ்டி கிரெடிட்டுக்கு யூஸ் பண்ணது போக ரிமைனிங் பேலன்ஸை ஐஜிஎஸ்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சிஜிஎஸ்டியை யூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐடிசியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரெடியூஸ் ஓவரால் டேக்ஸ் லைபிலிட்டி ரெடியூஸ் பண்ண யூஸ் ஆகுது. எலிமினேஷன் கேன்சலேஷன்ஸ் எஃபெக்ட் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ். அடுத்து இம்ப்ரூவ் பிஸ்னஸ் கேஷ் ஃப்ளோ. அடுத்து என்கரேஜஸ் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். அடுத்து வந்து லோயர்ஸ் த எஃபெக்டிவ் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஓகேங்களா. அடுத்து என்னது, காமன் மிஸ்டேக் டு அவாய்டு. எந்த மிஸ்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா, காமன் மிஸ்டேக் டு அவாய்ட்னா கிளைமிங் ஐடிசி வித்தவுட் அண்ட் வேலிட் இன்வாய்ஸ் இருக்கணும், அதாவது வேலிட் இன்வாய்ஸ் இருக்கணும். அடுத்து வந்து இக்னோரிங் ஜிஎஸ்டி டு பி ரெக்கன்சிலேஷன். ஜிஎஸ்டி டு பி ரெக்கன்சிலேஷன் பண்ணாமல் இது பண்ண முடியாது, எடுக்க முடியாது. அடுத்து மிஸ்ஸிங் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் டிக்ளைன்ஸ், ஓகேங்களா. அடுத்து கிளைமிங் ஐடிசி ஆன் பிளாக்டு கிரெடிட், ஓகேங்களா. அடுத்து நாட் பேயிங் சப்ளையர் வித்தின் 180 days. 180 daysக்குள்ளே சப்ளையர் கொடுத்து ஐடிசியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா. இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஆல்வேஸ் reconcile your purchase register within GSTR 2B before claiming ITC to avoid notice reversal and interest liabilities. இதெல்லாம் நம்ம பண்ணக்குள்ள நம்ம ஐடிசினா எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், ஹவு டு எப்படி ஒர்க் ஆகுது ஐடிசி, இதை பற்றி நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.